இங்கே ஒரு ஃபேமிலி ரொம்ப பண கஷ்டத்துல ரொம்ப வறுமையா இருக்காங்க. அதனால இவன் தன்னோட பையனை ஒரு பெரிய மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு போறான். அந்த மந்திரவாதி இந்த பையனை சாத்தானுக்கு பலி கொடுத்தா இவனுக்கு நிறைய பணம் தரேன்னு சொல்லி இருப்பான். ஒரு பணத்துக்காக தன்னோட பையனை பலி கொடுக்க போறானேன்னு அந்த பையனோட அம்மாக்கு தெரிஞ்சதும் அவங்க அம்மா அந்த இடத்துக்கு வந்து தன்னோட கணவன்னு கூட பார்க்காம அவங்க கழுத்தை நெரிச்சு கொன்னுடுறாங்க. நம்ம கொன்னுட்டோம்னு தெரிஞ்சா நம்மள ஜெயில போட்டு நம்ம பையனை அனாதையா ஆக்கிடுவானுங்கன்னு அவனை மரத்துல தூக்குல தொங்க விட்டு ஒரு சூசைட் மாதிரி ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பாக்குற அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கடன் தொல்லை தாங்க முடியாம இவன் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான்னு நினைச்சுக்கிறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இவங்க பேய் ஓட்டுற வேலையை தான் பார்த்துட்டு வராங்க. இவங்களோட பையனும் பெரிய பையனா வளர்ந்துடுறான். ஒரு அம்மாவை சங்கிலியில கட்டி போட்டு இவங்க உடம்புல நீ எப்படி போனான்னு கேக்குறாங்க. நான் இவ உடம்புல மட்டும் போல என்னால யார் உடம்புல வேணாலும் போக முடியும்னு அந்த பேயும் சொல்லுது. அப்ப உன்னால முடிஞ்சா அந்த செத்து போன மீன் உடம்புக்குள்ள நீ போன்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் என்னால முடியாதுன்னு அந்த பேய் சொல்றப்ப உன்னால முடியாது அதனாலதான் நீ போக முடியாதுன்னு சொல்றேன்னு இவங்களும் நக்கலுக்குன்னு பேசுறாங்க. கொஞ்ச நேரத்துல இந்த பேய் சொன்ன மாதிரி அந்த செத்து போன மீனுக்குள்ள போயிருது. அந்த மீனுக்கும் உயிர் வந்துருது. இவங்க கத்தியை எடுத்து அந்த மீனோட தலையை வெட்டிடுறாங்க. அந்த பேயும் அதோட போயிருது. இப்படின்னா இவங்க ஊருக்கே பேய் ஓட்டிட்டு சம்பாரிச்சிட்டு வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களோட பையனுக்கே பேய் பிடிச்சிருது. நைட் அந்த கிராமத்துல இருக்கிற ஆடனா வேட்டையாடி காலையில ஆனதும் அந்த சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கண்டுபிடிச்ச அவங்க அம்மாவும் நீ யாரு, என் பையன் உடம்புக்குள்ள நீ எதுக்கு வந்தன்னு கேக்குறாங்க. நான் தான் உங்க பையன்னு சொல்றப்ப அவங்கள சுத்தி இருக்கிற எல்லா ஜாமாவுமே மேல பறக்க ஆரம்பிக்குது.